வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மரணமில்லா பெருவாழ்வை அடைந்த நம் வள்ளல் பெருமானார் கூறிய ஞான மூலிகைகளில் ஒன்றான கரிசாலை மூலிகை பற்றி சிறு தகவல்களை தெரிந்து கொள்வோம். நம் தேகத்தை தங்கமாக மாற்றும் ஆற்றலுடையது கரிசாலை. அகத்தியர் ஓரிடத்தில் தின்ற கரிசாலை நரைமாற்றும், தின்ற கரிசாலை திரைமாற்றும், தின்ற கரிசாலை என்றும் தேகம் சிறுபிள்ளை தானே என்று கூறியிருப்பார். நம் வள்ளல் பெருமானார் கூறாத மூலிகைகளே கிடையாது. அனைத்து மூலிகைகளை பற்றியும் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த கரிசாலை மூலிகையின் மகத்துவத்தையும் பெருமைகளையும் பெரிதும் மிகைப்படுத்தியே கூறியிருப்பார். அவர் கூறுகையில், பரம கருணாநிதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையால் கிடைத்தது இந்த மூலிகை. பல ஆண்டு காலம் ஞானிகளிடமும் மகான்களிடமும் சேவைகள் செய்து தொண்டுகள் செய்து வந்தாலும் இந்த மூலிகையின் இரகசியத்தை கூற மாட்டார்கள். இதை அசட்டை செய்யாமல் சிறுக சிறுக தினமும் எடுத்து வர தேகம் நெடு நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை தாண்டி இது ஒரு ஞான மூலிகை, காயசித்தி மூலிகை என்று கூறியிருப்பார். இது ஒரு சஞ்சீவி மூலிகை. பல ஞானிகள் மகான்கள் தவம் செய்து தன் ஆன்ம ஞானத்தால் உணர்ந்து கொடுத்த மூலிகை. இது தேகம் அழியாமல் பாதுகாக்கும். இதன் நன்மைகள் என்னவென்றால், இறக்கும் தருவாயில் இருப்பவர்களையும் குணப்படுத்தும் ஆற்றலுடையது. நம் ராஜ உறுப்பான கல்லீரலை சுத்தம் செய்து பலப்படுத்தும் பிரதான மூலிகை இந்த கரிசாலை. நம் உடல் உறுப்புகளை உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும். பிராணனை அதிகரித்து சோம்பலை நீக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இதில் வைட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளது. பல் ஈறுகளை உறுதியாக்கும், பித்தம் கபம் நீரை வெளியேற்றும். மேலும் தியானம் தவம் செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த மூலிகையாக இந்த கரிசாலை மூலிகை கருதப்படுகிறது. இதனை எடுக்கும் முறை என்னவென்றால், எவ்வித தந்திரத்திலாவது தினமும் எடுக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் கூறியிருப்பார். தினமும் 5 இலைகளை பச்சையாக மென்று அதன் சாறை விழுங்கி அதன் இலைகளை வைத்து பல் துவைக்க வர பித்த கப நீர் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கசாயம் வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம், சூரணம் செய்தும் எடுக்கலாம், உலர்த்தி பொடி செய்து தேநீர் போன்றும் அருந்தலாம். இதனை எடுத்த பின்பு வெந்நீர் அருந்த வேண்டும். கட்டுப்பாடுகள் என்னவென்றால், சமைத்து உண்ணும் பொழுது தினசரி எடுக்க வேண்டாம். ஏனென்றால் இதன் உஷ்ணம் அதிகரிக்கும். நல்ல உஷ்ணமாக இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அசைவம் தவிர்த்தவர்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். ஏனென்றால் இம்மூலிகை ஒரு அமிர்தம், அசைவம் ஒரு விஷம். இவ்விரண்டையும் ஒன்றாக எடுத்தால் பாதிப்பை தரும். சைவம் எடுப்பவர்களுக்கு மட்டுமே இம்மூலிகை வேலை செய்யும். மேலும் உப்பு புளி காரம் குறைத்து கொண்டு எடுக்க வேண்டும். போதை பழக்கம் உடையவர்கள் தவிர்க்க வேண்டும்.